இசையின் உறவுகளே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஹோம் தியேட்டர் வாங்க போகிறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக. சரி, ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, 5.1 வாங்கலாமா, அல்லது 7.2 அல்லது 1 வாங்கலாமா, இல்லை 9.2 வாங்கலாமா, இப்படி சேனல்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு. 7.2, 9.2, 11.2, ஏன் 17.2 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 7.2க்கு அப்புறம் 9.2, 11.2லாம் எந்த மாதிரி அது எஃபெக்ட் வருது எனக்கே தெரியல. சத்தியமே எனக்கு அவ்வளோ ஸ்பீக்கர் வச்சு நம்ம ஒன்றும் இது பண்ண போகிறது இல்லை. சரிங்களா? நமக்கு தேவை ஒரு சென்டர் ஸ்பீக்கரில் கரெக்டான ஒரு வாய்ஸ் நமக்கு வரணும். அப்புறம் ஒரு மியூசிக் வரணும். அதாவது ஃப்ரண்ட் இருக்குல்ல, அந்த முன்னாடி இருக்கிற ஸ்பீக்கரில் நல்ல ஒரு மியூசிக் நல்லா கேட்கணும். அதே மாதிரி ஒரு சரௌண்டிங் கேட்கணும். அதே மாதிரி ஒரு அட்மாஸ் கேட்கணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜில் நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 7.2க்கு அப்புறம் 9.2, 11.2, அதுக்கப்புறம் 14.2, 17.2 வரைக்கும் அப்படி இப்படி போய்கிட்டே இருக்குது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அப்கிரேடெலாம் போகணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் நீங்கள் நல்ல ஒரு பட்ஜெட்டில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 7.1 நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணலாம். தயவுசெய்து அதைத்தான் நீங்கள் செலக்ட் பண்ணோம். எக்காரத்தை கொண்டு 5.1, 5.2 பக்கம்லாம் இனிமேல் இப்போ நிறைய அப்கிரேடு. அதாவது நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல ஒரு இசை ஒரு மியூசிக் லவ்வராக இருக்கிறீங்க, நல்ல ஒரு தேட்டர் எஃபெக்டில் நான் படம் பார்க்கணும், நாம் ஒரு வேலைக்கு போகிறோம், நல்ல மைண்டு நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு படத்தை பார்க்கணும், நல்ல ஒரு தேட்டர் எஃபெக்டோடு பார்க்கணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை சார் எனக்கு ஏதோ டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் 5.1 போகலாம். 5.1 போயிட்டுனா ஏதோ டம்மு ஒரு சவுண்டு கேட்டுட்டாக்கும், அப்புறம் அந்த ஒரு எஃபெக்ட் இருக்காது. பட் நீங்கள் வாங்குறதே வாங்குறீங்க அப்படின்னா எனக்கு கிடைச்ச அனுபவத்து வரைக்கும் நான் சொல்கிறேன். 7.2 எடுத்து 7.1, அது 7.1ஆக இருந்தாலும் சரி, 7.2ஆக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்தளவு நான் சொல்கிறது 7.1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போலாம் நிறைய அட்வான்ஸ் நிறைய போயிட்டே இருக்குது. முன்னாடிலாம் 5.2 டிடிஎஸ் அப்போன்னு போயிட்டு இப்போலாம் டால்பி அட்மாஸ் வரைக்கும் நல்லா கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடிடிலையும் இப்போ அட்மாஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் 7.2 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரவுண்ட் ஸ்பீக்கர் இருக்கும். அதே மாதிரி அட்மாஸ் இப்போல்லாம் நல்ல ஒரு லேட்டஸ்ட் என்னென்னா அட்மாஸ். சரிங்களா? அதாவது அட்மாஸ் எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஏரோப்ளைன் இந்த சவுண்டு வேணும், ஹெலிகாப்டர் சவுண்டு வேணும், இல்லை பறவை பறக்கிற சவுண்டு வேணும், இல்லை அடிதடி சண்டை காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு தேட்டர் ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 7.2 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 7க்கு மேலே, அது 7.1ஆக இருந்தாலும் சரி, அல்லது 7.2ஆக இருந்தாலும் சரி. சரிங்களா? ஆனால் 7.2ல் நீங்கள் 7க்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஆம்பிளிஃபையர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு டக்குன்னு வாங்கிடாதீங்க. தயவுசெய்து சீரியஸாக சொல்கிறேன். நான் பட்ட அனுபவத்தை நீங்களும் படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் ஒவ்வொரு வீடியோ நான் அப்படியே தெளிவாக சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒரு ஐடியாவோடு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வாங்க. சில அவங்க கொடுக்குறாங்க 3000 கொடுக்குறாங்க, 5000 கொடுக்குறாங்க, இப்படின்ட்டு ஆம்பிளிஃபையர் பக்கம் போகாதீங்க. ரேட்டு ரொம்ப ஹெவியாக சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கொடுக்குற ஆம்பிளிஃபையரோட ரேட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த டி கிளாஸ் போர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? டி கிளாஸ் இந்த மகாராஜா போர்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு போர்டை வாங்கி 100 150 வாங்கிட்டு அதோட மதிப்பு வெறும் 3000. சரிங்களா? 7.2 அது 5.1 எடுத்துக்கோங்களேன். அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பிளிஃபையரோட ரேட்டு ஒரிஜினல் ரேட்டு ஒரு 3000. நல்ல குவாலிட்டி அப்படின்னா ஒரு 8000 10,000 தான் இருக்கும். இந்த 10,000 ஆம்பிளிஃபையரை கொண்டு 40,000 சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் அப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுகிட்டலாம் போய் ஏமாறாதீங்க. நிதானமாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஆம்பிளிஃபையர் எப்படி வாங்கணும்,
எந்த மாதிரி வாங்கணும், அதை நம்ம என்னென்ன செக் பண்ண வேண்டியது இருக்குது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரிங்களா? நீங்கள் ஹோம் தியேட்டர்னு ஃபிக்ஸ் அதே மாதிரி நீங்கள் இந்த சோனி இதெல்லாம் வருது பார்த்தீங்களா? சோனி இந்த அப்புறம் ஜேபிஎல் அப்புறம் என்ன சிப்ரானிக் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏன்னா அது டக்குன்னு வர மாட்டுக்கு. அந்த மாதிரி எல்லாம் இப்போ நிறைய இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த சோனி இந்த மாதிரி ஆடியோ பார்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் கொடுக்குதான்னு பார்த்தா 100க்கு 20% கூட இல்லை. ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். நீங்கள் சோனியில் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் சரி, ஏன்னா ஊஃபர்னு சப் ஊஃபர்னு பேர் இருக்குமே, அதோடய சவுண்டு எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா அந்த ஒரு பாட்டு போட்டோன்னா உம்முன்னு தான் கேட்குமே தவிர, அந்த பஞ்சு அந்த அப்படியே சத்துன்னு விழணும். அதுதான் ஒரு பஞ்சு நல்லா கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கணும். அதாவது நம்ம ஒரு நடு வீட்டில் இருந்து ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படின்னா, அதோடைய பஞ்சு சத்தம் வந்து நம்மளை அப்படியே அடி வயித்துல இருக்கணும். அந்த மாதிரி சவுண்ட் இருக்கணும். சும்மா இப்போ வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சும்மா வேஸ்ட்டு. சும்மா உம்முன்னு தான் கேட்குமே தவிர, நம்ம நினைக்கிற பஞ்ச் வந்து அதில் இல்லை. ஸோ அதனால் அது எந்த மாதிரி ஸ்பீக்கர் வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படி எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எந்த மாதிரி ரிசீவர் வாங்கணும், எப்படி வாங்கணும் எல்லாமே டீட்டெயில் நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி பார்த்தா நிறையா யூடியூபர்ஸ் இந்த மியூசிக் லவ்வர்ஸை நல்லா ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அது எந்த மாதிரி வழியில் ஏமாத்துறாங்க, எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக என்னோடய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.